இப்போ இந்த இடைத்தேர்தல் வரப்போது 6 மாசத்துல என்ன அவசியம்? இந்த இடைத்தேர்தலுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? இப்போதானே உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நேற்று எங்க அண்ணன் பொன்னார் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்களே, குதிரை பேரம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே குதிரை பேரம் நடந்தது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு காமராஜ் அவர்களை குதிரை பேரம் பேசி மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவருடைய கட்சியிலிருந்து அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். உண்மையிலே சிபிஐ விசாரித்து குதிரை பேர் நடந்ததை இந்த தமிழக அரசு தவறு செய்வதை நிச்சயமாக தமிழக அரசை நிச்சயமாக தண்டிக்க வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது நான் எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன். இத்தனை பொறுப்புகளையும் தாங்கி இருக்கிற தமிழக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இன்னும் அடுத்த அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தல் வரப்போகுது. யாரும் இறந்து போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ அடுத்தால விராலிமலை இடைத்தேர்தல் வரும். அடுத்த மதுராந்தகம், ஈரோடு, பெருந்துறை, தாராபுரம். என்ன அவசியம் வந்திருக்கிறது? என்ன அவசியம் வந்திருக்கிறது? அதிமுகவிலிருந்து ஆதவ ஒரிஜின் வந்து ஒவ்வொரு விலை பேசி வாங்கிட்டே இருக்கிறாங்க. பத்திரிகை மீடியா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. மீடியாவில் நீங்க சொல்லணும் குதிரை பேரம் நடைபெறுகிறது. யாரும் மீடியாவில் எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. குதிரை பேரம் நடைபெறும் தெரியல எந்த டிவிலையும். மக்களுக்கு ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு 6 மாசமாவது அவகாசம் கொடுக்கணும். ஆனா அவகாசமே கொடுக்க முடியாது. அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு கட்சியிலிருந்து குதிரை பேரம் பேசி ஆட்களை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இடைத்தேர்தல் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்வது எல்லா நாளும் ஒன்று போல இருக்காது. வருகிற காலங்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.